அன்புள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின இந்த அற்புதமான வார்த்தைக்காக நன்றி. 2025ஆம் ஆண்டிற்கு நீர் எங்களுக்கு தந்த இந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி தகப்பனே, நன்றி. வரப்போகிற காரியங்களை நீர் அறிந்துதான் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களை வழி நடத்த, எங்களை ஆசீர்வதிக்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. வாக்கு தத்தத்தில் சொன்னது போலவே இப்பொழுதும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தினுடைய வாழ்விலும் ஆண்டவரே நீர் இந்த உலகத்திலே நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், ஆண்டவரே மகா வறட்சியான காலங்களின் நடுவிலே கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் ஒவ்வொரு நாளும் நடத்துவீராக. உடைய பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு எலியாவை போல கர்த்தருடைய வார்த்தை உண்டாகட்டும், உண்டாகட்டும். ஆண்டவரே அவர்கள் போக வேண்டிய பாதையை நீங்க காட்டுங்கப்பா. நீங்க உங்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படி நீர் செய்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளும் அந்த நீர் காட்டுகிற பாதையிலே ஆண்டவர் உம்முடைய வழி நடத்துதலை அவர்கள் செவி கொடுத்து கேட்கும்படி நீர் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை தொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வாசனம் சொல்லுகிற போல, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, உன் செவிகளை சாய் என்று சொன்ன போல ஆண்டவரே அவர்களும் உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் தங்களுடைய செவிகளை சாய்த்து நீர் கொடுக்கிற வழி நடத்துதலை அவர்கள் செவி கொடுத்து கேட்கவும், ஆண்டவரே அடுத்ததாக அதுக்கு கீழ்ப்படியவும் இதனால் நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியினால் உள்ளான மனுஷனில் பலப்படுத்துங்க ஆண்டவரே. பலப்படுத்தி கர்த்தர் கொடுக்கிற அந்த வழி நடத்துதலின்படி அவர்கள் செய்யும்படி உதவி செய்யுங்க. அதன் மூலம் ஆண்டவரே மகா வறட்சியான காலங்களிலும் உடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை திருப்தியாக்குங்க. திருப்தியாக்கி ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையும் குறைபடாமல் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேனப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய பிள்ளைகள் ஆண்டவரே நிந்தை அவமானம் சந்தித்திருந்தால் இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், அது நிமித்தம் ஆத்மாவிலே சோர்ந்து போய் சரீரத்தில் பலவீனப்பட்டிருந்தார், இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆரோக்கியம் வரப்பண்ணி இப்பொழுது அவருடைய காயங்களை ஆற்றுவீராகப்பா. திரும்பவும் உம்முடைய உன்னத பலத்தால் அவர்களை நிரப்புவீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அதன் மூலம் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே தலையை மறுபடியும் நிமிரச் செய்யுங்க. எல்லா அவமானம் நிந்தையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். அதனால் நீர் அப்படியே செய்ததுக்காக நன்றி. 2025ஆம் ஆண்டு முழுவதும் இந்த வாக்குத்தத்தின்படி ஆசீர்வதித்தக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.